இறுதி காலகட்டத்தோடு வந்தோம் அப்படின்னா என்ன ஆயிரும், இந்த கதையில் ஏதோ ஒரு கதை அல்லது எல்லா கதைகளும் நம்முடைய வாழ்க்கையோட ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இந்த கதை ஃபிட் ஆகும். இந்த 4 கதையில் டோட்டல் கதை எல்லாம் முடிச்சிட்டான், இதுக்குள்ளேயே இருக்கு. நீங்கள் புரிஞ்சுங்க, புரிஞ்சவன் புத்திசாலி, புரிஞ்சவன் பிஸ்தாங்கிறான்ல, இதுதான் இது சீக்ரெட்டு. இந்த குரான் இந்த இதை பொறுத்த வரைக்கும் இது புரிஞ்சுக்குவாங்க நீங்கள் இது அப்படின்னு. அப்போ இந்த முயற்சி இருக்கு இல்லையா, அந்த புது தஃப்சீர் புது தாவியில், இது வந்து இவங்க சொல்கிறாங்கல்ல, பெரிய இந்த உலமாக்கள் யாரும் பண்ணல, பெரிய பெரிய உலமாக்கள் பொய். இவங்க முதல்ல நீங்கள் எந்த உலமாவை அறிமுகப்படுத்தினீங்க மக்கள் மத்தியில்? உலமாக்கள்லாம் யார்? 80க்கு அப்புறம் அமெரிக்காவுடைய வழிகாட்டுதல் படி ஏகத்துவ பிரச்சாரம் செய்யக்கூடிய இவர்கள் தான் உலமாக்கள். அதுதானே? அதாவது சொல்கிறாருல, உங்களுக்கு பணம் ஃபண்டு கொடுக்குறவர் சொல்லிட்டாரு, அமெரிக்கா தான் வந்து தாவா செய்ய சொல்லிச்சு, நாங்கள் தான் ஏவி விட்டோம் அப்படின்ட்டு. அப்போ அதுக்கப்புறம் வர்றவங்க தான் உலமாக்களா? முன் சென்ற உலமாக்கள் இல்லையா? அஹ்லு சுன்னத்துடைய சிறந்த உலமாக்கள் எவ்வளோ பேர் இருந்து வாழ்ந்துருக்கிறாங்க. இந்த பூமி அப்படியேப்பட்ட பூமி, உலகத்துக்கு அது இல்மு சப்ளை பண்ண பூமி இந்தியா. அப்போ எவ்வளோ சிறந்த உலமாக்கள் இருந்துருக்கிறாங்க. சுன்னத் ஜமாத் உலமாக்கள் இருக்காங்க இல்லையா, ரொம்ப சாலிடான உலமா, அவங்க சாதாரண உலமாக்கள் கிடையாது. அது ஆர்குமெண்ட் எடுத்து வைக்கிறதுக்கு இந்த காலத்தில் வேணால் நம்ம சரியான ஆட்கள் இல்லாமல் இருக்கலாமே தவிர, அஹ்லு சுன்னாவுடைய பிளாட்ஃபார்ம் வீக்கான பிளாட்ஃபார்ம் கிடையாது. இகாமத்தீன் சப்ஜெக்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அவங்க மசாயில் விஷயமா இருக்கட்டும், மதுஹப் விஷயமா இருக்கட்டும், ரொம்ப டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டிஸ் அவங்க. அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா முனாசிர் ஹசன் கீலானி. நான் சொன்னல, யாஜூஜ் மாஜூஜை பற்றி ஒரு உலமா வந்து சுன்னத் ஜமாத் உலமா 1950 எழுதிட்டாரு அப்படின்ட்டு. அவர் தான் இவர் முனாசிர் ஹசன் கீலானி. 1892 பிறந்து 1956 மரணித்தவர். அவர் ஒரு புக் எழுதுறார், சூரா கஹஃப் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு கஹஃபுடைய ஒரு தஃப்சீர் மட்டுமே தனியாக எழுதுறார். அதில் வந்து இவர் சாதாரண ஆளும் கிடையாது, வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள் முனாசிர் ஹசன் கீலானி யார் அப்படின்னா. ஷபீர் அஹமது உஸ்மானி, அன்வர் ஷா காஷ்மீரி, இவங்கெல்லாம் பெரிய பெரிய உலமாக்கள், ஹுசைன் அஹமத் மதனி, இவங்க எல்லாருமே ஒரே பேட்ச். அப்போ இவங்க கூட இருந்தவர். அப்போ அவர் வந்து ஒரு தஃப்சீர் எழுதுறாரு. அவர் தஃப்சீர் எழுதும்போது சொல்கிறாரு, இது நான் தஃப்சீராக எழுதலை, இதில் வந்து ஹதீஸ்களோ சஹாபாக்களின் விளக்கங்களோ பனி இஸ்ராயல்களின் செய்திகளோ முன்னோர்களின் விளக்கங்களோ எதையுமே நான் இதில் பயன்படுத்தலை இந்த சூரா கஹஃபுடைய அந்த விளக்கத்தை எழுதுறதுக்கு. அதனால் வந்து இதை நான் தஃப்சீர்னு சொல்ல மாட்டேன், இதை வந்து தஸ்கீர் அப்படின்னு சொல்லுவேன். தஸ்கீர்னா என்ன? இறைவனின் வசனங்களை கொண்டு அறிவுரை சொல்லுவது. தசக்குர் அதாவது தஸ்கீர், அறிவுரை கூறுவீராக. அல்லாஹ் சொல்கிறான்ல, ஃபசக்கீர் இன்ன ஃபாத்தி ஜிக்ரா அப்படின்னு வருது இல்லை. அப்போ நீ அல்லாவுடைய வசனங்களை கொண்டு நினைவூட்டுவீராக அப்படின்னு. அந்த அடிப்படையில் இதை வந்து நான் புக் எழுதுறேன் அப்படிங்கிறார். இப்படி ஒரு புது கோணத்தில் சிந்திக்கிறது இன்னைக்கு கெப்பாசிட்டி இல்லை. சுன்னத் ஜமாத்தில் அன்னைக்கு உலமாக்கள் இருந்தாங்க.